பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் என்பதாக. பாவம் உன் வாசல்படியில் படுத்திருக்கும். சின் இஸ் க்ரௌச்சிங் அட் யுவர் டோர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதத்தில் முதலில் பாவம் என்ற வார்த்தையானது மேற்குறிப்பிட்ட வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு வார்த்தையை முதலில் எழுதப்பட்ட இடத்திலிருந்து அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்திலிருந்து பாவமானது இரைக்காய் காத்திருக்கிற ஒரு சிங்கத்தைப் போல யாரை தாக்கி விழத்தள்ளலாம் என்று வாசல்படியில் படுத்திருக்கும் என்பதை புரிய முடிகிறது. பாவத்தின் ஆசையானது ஜனங்களை பற்றியிருக்கும், அதாவது ஜனங்களை எப்படி பாவத்தில் விழத்தள்ளுவது என்பதே அதன் நோக்கமாயிருக்கும். பாவத்தை ஆண்டு அதை மேற்கொள்ளுவதற்கு தேவனுடைய பார்வைக்கு எது உகந்ததாகவும் நன்மையானதாகவும் காணப்படுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்றும், அப்படி செய்கிறவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு மேன்மை அடைவார்கள் என்பதாகவும் அந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. காயீனுக்கு தன் சகோதரனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததையும் தன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பதையும் அறிந்தவுடனே எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டது. உடனே கர்த்தர் அவன் தன் சகோதரனை கொலை செய்து பாவத்தில் அகப்படாதபடிக்கு எச்சரித்திருந்தும் அதையும் மீறி தன் சகோதரனை கொன்று பாவத்தை சம்பாதித்தான். அதன் விளைவாக கர்த்தர் அவனை சபித்தார். அவன் கைகளின் கிரியைகளை அழித்தார். அவன் பூமி எங்கும் நிலையற்று அலைகிறவனாய் காணப்பட்டான். தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்து உண்மையும் முத்தமும் உள்ள அவள் புருஷனான உரியாவையும் போர் முனையில் முன்னிறுத்தி மற்ற இராணுவ வீரர்களை பின்வாங்கும்படிக்கு செய்து அவனை கொலை செய்து அவன் மனைவியாகிய பத்சேபாளையும் தன் மனைவியாக்கி கொண்டான். இத்தனை தவறுகளை செய்தும் ஒன்றும் அறியாதவன் போல காணப்பட்டான். கர்த்தர் நாத்தான் தீர்க்கனை அனுப்பி அவன் தவறுகளை உணரச் செய்த பின்பு அவன் தன் மீறுதல்களுக்காக மனம் வருந்தினான். ஆகிலும் அவன் செய்த அந்த மகா பாவத்தின் தண்டனையை அவன் அனுபவித்தான். முதலாவது, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று கர்த்தர் கூறினான். வன்முறையும் இரத்தம் சிந்துதலும் அவன் வீட்டில் எப்பொழுதும் காணப்பட்டது. அடுத்ததாக, உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன் என்றும், உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன் என்றும், நீ ஒளிப்பிடத்தில் குற்றத்தை செய்தாய், அவன் இந்த தவற்றை சூரியனுடைய வெளிச்சத்திலே செய்வான் என்றார். தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் மூலம் இந்த 2 காரியங்களும் அப்படியே நிறைவேறினது. அடுத்து, இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் அவரை தூஷிக்க நீ காரணமாயிருந்தாய். அதாவது, புறஜாதி ராஜாக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இயல்பு, ஆனால் கர்த்தரை அறிந்த நீயும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது தவறு என்பதை கர்த்தர் சுட்டி காட்டினார். ஆகையால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று கழிந்து கொண்டார். இதுவும் அப்படியே சம்பவித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவத்தை கர்த்தர் மன்னித்தாலும் பாவத்தின் விளைவுகளை அதை செய்கிறவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த சம்பவங்கள் மூலம் அறிய முடிகிறது. அதிலும் குறிப்பாக கர்த்தரை அறிந்த ஜனங்கள் பாவ பழக்க வழக்கங்களை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். பாவத்தை பலவீனமாய் பார்க்காமல் பாவமாய் பாருங்கள். தாவீதைப் போல கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று நாமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பாவத்தை குறித்து மிகுந்த எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்கள் தவறுதல்களையும் தப்பிதங்களையும் நீர் மன்னித்தாலும் பாவத்தின் விளைவுகள் அதிபயங்கரமாய் இருக்கும் என்பதை உணர்ந்து எப்போதும் உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளாய் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையையும் அபிஷேகத்தையும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.